يعلم مثاقيل الجبال ومكائل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار لا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله المصطفى المختار الذي أضاء القلوب بلوامع الأنوار وعلى آله وصحبه الذين اجتهدوا في مرضاته بالعشي والإبكار وجميع آناء الليل والنهار وعلى من تبعهم بإحسان إلى فناء هذه الدار من العلماء والشهداء والصالحين والأخيار أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الإمام البخاري في صحيحه அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுடைய பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இந்த அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டும். மேலும் உத்தம தூதர் ஆருயிர் அண்ணல் நானிலத்து நாயகர் விண்ணகத்து வேந்தலர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய போதனைகளை தங்களது வாழ்க்கையில் அடியொற்றி நடந்த அன்னாருடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், அவர்களை துயர்ந்தவர்கள், மேலும் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்ல மக்கள் மீதிலும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. சங்கைமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் கூடியிருக்கும் அவனது நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹுடைய என்னென்ன கட்டளைகள், ஏவல்கள், எவைகளையெல்லாம் ஏற்று நடக்க வேண்டும் என்று நாங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறோமோ அவைகளையெல்லாம் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், மேலும் என்னென்ன விஷயங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அவைகளை விட்டும் முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் அச்சமாம் அந்த தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை அமைதியானதாகவும் கண்ணியமானதாகவும் பிரச்சினைகள் அற்றதாகவும் அமைய பெற வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய மார்க்கம் குர்ஆனின் மூலமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலின் மூலமாகவும் மிகச் சிறந்த வழிகாட்டல்களையும் போதனைகளையும் எமக்கு காட்டி தந்திருக்கிறது. அந்த வகையில் ஒரு முஸ்லிம் அவனது வாழ்க்கையும் ஏனைய முஸ்லிம்களுடைய வாழ்க்கையும் அனைவருடைய மானமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிரச்சினைகள் எதிலும் அகப்பட்டுக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முஸ்லிம்
எப்படி தகவல்களை பரிமாற வேண்டும், தகவல் பரிமாற்றம் எப்படி செய்து கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய காதுக்கு வரும் செய்தியாக இருக்கலாம், அவர் நேரடியாக பார்க்கும் ஒரு நிகழ்வாக இருக்கலாம், அல்லது அவரது உள்ளத்திலே தோன்றக்கூடிய ஒரு கருத்தியலாக இருக்கலாம். இதனை சமூகத்தோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக, சமூகம் மயப்படுத்த முன்பதாக ஒரு முஸ்லிம் என்னென்ன விடயங்களில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரு முஸ்லிம் அவருடைய காதுக்கு வந்த செய்திகளை வந்தது மாதிரி எடுத்துச் சொல்லக்கூடியவராக இருக்க மாட்டார். அந்த செய்தியை சமூகமயப்படுத்த முன்பதாக, அந்த தகவலை ஊர் மக்களோடு, நாட்டு மக்களோடு, உலக மக்களோடு பரிமாறிக்கொள்ள முன்பதாக அந்த செய்தியின் உண்மை தன்மை என்ன, அந்த செய்தியை நான் ஏனைய மக்களோடு பகிர்ந்து கொள்வதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன என்பதனை பற்றி நிச்சயம், கட்டாயம், அந்த விடயத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டவராக ஒரு முஸ்லிம் இருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஒரு காலம் இருந்தது, நாம் ஒரு செய்தியை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்வதாக இருந்தால் எமது உள்ளத்திலே தோன்றிய ஒரு சிந்தனையாக இருக்கலாம், அல்லது எமது காதுகளுக்கு வந்த ஒரு தகவலாக, செய்தியாக இருக்கலாம். அதனை நாங்கள் அடுத்த மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், சமூகம் மயப்படுத்த வேண்டும் என்றால், அதற்கு இருந்த ஒரே ஊடகம் அச்சு ஊடகங்கள், பிரிண்டட் மீடியா என்ற அச்சு ஊடகங்கள் மாத்திரம்தான் பாவனையில் காணப்பட்டது ஒரு காலத்திலே. விஞ்ஞானமும் அறிவியலும் தொழில்நுட்பமும் முன்னேற்றம் அடைய காலப்போக்கில் இன்னொரு வகையான ஊடகங்கள், மீடியாக்கள் மக்களுடைய பாவனைக்கு வருகின்றன. அதுதான் எலக்ட்ரானிக் மீடியா என்ற இலத்திரனியல் ஊடகங்கள். ரேடியோ, டிவி இவைகளை பயன்படுத்தி செய்தி பரிமாற்றம் செய்து கொள்ள முடியுமான, தகவல்களை சமூகமயப்படுத்த முடியுமான ஒரு காலப்போக்கிலே உருவானது. இந்த இரண்டு வகையான மீடியாக்களுடைய பிரச்சினை என்னவென்றால், பிரச்சினை என்பதை விட இந்த இரண்டு மீடியாக்களுடைய சாதகமானது ஒரு நிலைமை என்னவென்றால், நினைத்தவர்களுக்கெல்லாம் இந்த இரண்டு ஊடகங்களையும் பயன்படுத்தி, இந்த இரண்டு வகையான மீடியாக்களையும் பயன்படுத்தி நினைத்தவர்களுக்கெல்லாம் நினைத்த உடனேயெல்லாம் செய்திகளை பரிமாறிக்கொள்ள முடியாது, செய்திகளை கடத்த முடியாது, செய்திகளை சமூகமயப்படுத்த முடியாது. ஏனென்றால் அச்சு ஊடகங்களையோ எலக்ட்ரானியல் ஊடகங்களையோ, இந்த பிரிண்டட் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா என்ற இந்த இரண்டு வகையான மீடியாக்களை பாவிப்பதற்கு ஒரு நீண்ட செயல் திட்டம் இருக்கிறது. நினைத்தவர்களுக்கெல்லாம் பயன்படுத்திவிட முடியாது. ஒரு நியூஸ் பேப்பரை பாவித்து, ஒரு துண்டு பிரசுரத்தை பயன்படுத்தி ஒரு செய்தியை சமூகமயப்படுத்துவதாக இருந்தால், வானொலியை பயன்படுத்தி, ரேடியோவை பயன்படுத்தி, டிவியை பயன்படுத்தி நாம் நினைத்த செய்திகளை எல்லாம், எமது காதுகளுக்கு வந்த செய்திகளை எல்லாம் உடனடியாக சமூகமயப்படுத்தி விட முடியாது. ஏனென்றால் அதற்கு நீண்ட காலம் எடுக்கும். செய்தியை தயாரிக்க வேண்டும், பிரிண்ட்டுக்கு கொடுக்க வேண்டும். அதைவிட ஒருபடி மேலாக ரேடியோவையும் டிவியையும் நினைத்தவர்களுக்கெல்லாம் பயன்படுத்திவிட முடியாது. நீண்ட காலம் தேவை, அதிகமாக பொருட்செலவு தேவைப்படும், பணம் அதிகமாக செலவழிக்க வேண்டும். நாங்கள் நியூஸ் பேப்பரின் மூலமாக, ரேடியோவின் மூலமாக ஒரு மரண அறிவித்தலை சமூகமயப்படுத்துவதாக இருந்தாலும் பல ஆயிரங்கள் செலவழிக்க வேண்டும். எனவே ஒரு காலத்தில் இருந்த அச்சு ஊடகங்களையும்
இலத்திரனியல் ஊடகங்களையும் பயன்படுத்தி ஒரு செய்தியை நாங்கள் சமூகமயப்படுத்துவதாக இருந்தால், ஒரு செய்தியை பிறருக்கு நாங்கள் கடத்துவதாக இருந்தால், அதற்கு நீண்டதொரு செயற்திட்டம் அவசியமான ஒரு காலம் இருந்தது. அதே போன்று இந்த மீடியாக்களை பயன்படுத்தி ஒருவர் செய்தியை பரிமாறுவதாக இருந்தால் அவருக்கு ஒரு சமூக அங்கீகாரம் இருக்க வேண்டும், சமூகத்தில் செல்வாக்கு இருக்க வேண்டும், அவருக்கென்ற ஒரு கல்வி தரம் இருக்க வேண்டும். நினைத்தவர்களுக்கெல்லாம் இந்த வகை மீடியாக்களை பயன்படுத்தி விட முடியாது. ஆனால் நாம் இன்று வாழக்கூடிய காலம், பிரிண்டட் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா, இந்த இரண்டையும் மிஞ்சும் அளவுக்கு, இந்த இரண்டையும் மிகைக்கும் அளவுக்கு சோசியல் மீடியா என்ற சமூக வலைத்தளங்கள் ஆதிக்கம் செலுத்தும் காலத்திலேதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் எமது உள்ளத்திலே தோன்றிய ஒரு சிந்தனை, எமக்கு படக்கூடிய ஒரு ஐடியாலஜி, அல்லது எமது காதுகளுக்கு வந்த ஒரு செய்தி, நாம் பார்த்த ஒரு நிகழ்வு, ஊரில் நாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் விமர்சிக்க நினைக்கிறோம் என்றால் அதற்கு நீண்ட காலம் தேவையில்லை, அதிக பொருட்செலவு எடுத்துக்கொள்ள மாட்டாது. அந்த தகவலை பரிமாறக்கூடியவருக்கு ஒரு கல்வி தரம் இருக்க வேண்டும், சமூக அங்கீகாரம் இருக்க வேண்டும். எதுவும் கிடையாது, கையில் ஒரு ஸ்மார்ட் போன் மட்டும் இருந்தால் போதுமானது. இருந்த இடத்தில் இருந்து கொண்டு சிந்தனையில் தோன்றியதை, காதுக்கு வந்ததை, தனக்கு வந்த செய்திகளை, குதுபாவை கேட்டுக்கொண்டு ஒரு தூணிலே சாய்ந்து கொண்டு வெளியில் இருந்து கொண்டு உடனுக்குடன் முழு உலகத்தோடும் பரிமாறிக்கொள்ளும் வசதி இந்த காலத்திலே வந்திருக்கிறது. எனவே தகவல் பரிமாற்றம் சம்பந்தமாக, ஒரு செய்தியை சமூக மயப்படுத்தல் சம்பந்தமாக இஸ்லாம் எமக்கு சொல்லித் தந்திருக்கும் வழிகாட்டல்களை, விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டியது ஒரு காலத்திலேதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்த வகையில் ஒரு முஸ்லிம் தகவல் பரிமாற்றம் செய்ய முன்பதாக அவருக்கு தோன்றிய ஒரு கருத்தாக இருக்கலாம், அவருடைய சிந்தனையாக இருக்கலாம், அவரது காதுகளுக்கு வந்த செய்தியாக இருக்கலாம், அல்லது ஏனையவர்கள் அவரோடு சமூக வலைத்தளங்களின் மூலம் பரிமாறிக்கொண்ட செய்திகளாக இருக்கலாம். அந்த செய்தியை ஒரு முஸ்லிம் அடுத்தவர்களுக்கு கடத்த முன்பதாக, அடுத்தவர்களோடு பரிமாறிக்கொள்ள முன்பதாக, அந்த தகவலை சமூகமயப்படுத்த முன்பதாக இரண்டு விடயங்களில் மிக கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எமக்கு சொல்லித் தருகிறது. முதலாவது என்னவென்றால், அந்த செய்தியில் அந்த தகவலின் படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லது என்னோடு அடுத்தவர்கள் பரிமாறிக்கொண்ட இந்த செய்தியின் உண்மை தன்மை என்ன, இந்த செய்தியின் நம்பகத்தன்மை என்ன, உண்மையில் நடந்திருக்குமா அல்லது ஒரு கட்டுக்கதையா, இந்த செய்தியை உருவாக்கியவர் யார், பரப்பியவர் யார், இந்த குரூப்பில் ஷேர் பண்ணியவர் யார், யார் இதனை நேரடியாக கண்டது, உண்மை யாருக்கு தெரியும் என்று அந்த தகவலின் உண்மை தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எமக்கு கண்டிப்பாக சொல்லித் தருகிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன் ஜாஅகும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனு, ஒரு மனிதன் ஒரு செய்தியை உங்களிடத்திலே கொண்டு வந்தால் நேரடியாக வந்து உங்களுக்கு சொல்லி இருக்கலாம், அல்லது இன்று பாவனையில் உள்ள சமூக வலைத்தளங்களின் மூலம் செய்தி உங்களோடு பரிமாறப்பட்டிருக்கலாம். ஒருவர் ஒரு செய்தியை உங்களிடத்திலே கொண்டு வந்தால் ஃபதபையனு, அந்த செய்தியின் உண்மை தன்மையை பகுப்பாய்வு செய்து பாருங்கள், அந்த செய்தியின் அந்த தகவலின் உண்மை தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் எமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்,
கஃபா பில் மர்இ கதிபன் கஃபா பில் மர்இ இஸ்மன் ஐ யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. ஒரு முஸ்லிம் உண்மையை மட்டும் பேசக்கூடியவர், சமூகத்திலே நம்பிக்கையாளர் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர். இப்படி இருக்கும் ஒரு முஸ்லிம் காலப்போக்கில் பொய்யனாக மாறிவிடக்கூடும். ஒரு முஸ்லிம் பொய்யனாக மாறுவதற்கு அவர் நினைத்து பொய் சொல்ல வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. நாங்களாக நினைத்து ஒரு செய்தியை இட்டு கட்டி அந்த பொய்யை சமூகத்திலே சொல்வதன் மூலமாக மட்டும் ஒரு முஸ்லிம் பொய்யனாக மாற மாட்டார். நபி அவர்கள் கூறுகிறார்கள், கஃபா பில் மர்இ கதிபன் ஐ யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. ஒரு முஸ்லிம் அவரது காதுகளுக்கு வரும் செய்திகளை எல்லாம், அவர் கேட்கும் செய்திகளை எல்லாம், அவரோடு பரிமாறிக் கொள்ளப்படும் செய்திகளை எல்லாம் அடுத்தவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்து விட்டால், இந்த பழக்கம் ஒரு ஆளிடத்திலே காணப்பட்டால் கூடிய விரைவில் அவர் பொய்யராக மாறிவிடப் போகிறார் என்று இந்த ஹதீஸின் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எமக்கு மிக முக்கியமானதொரு வழிகாட்டுதலை தருகிறார்கள். ஒரு முஸ்லிம் தகவல் பரிமாற்றம் செய்யும் பொழுது அந்த செய்தியின் தகவலின் உண்மை தன்மையை எப்படி உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியமானவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கதையை அல்லாஹ் குர்ஆனிலே எமக்கு சொல்கிறார். இந்த உலகத்தில் யாராலும் செய்யப்படாத, யாராலும் செய்ய முடியாத ஒரு ஆட்சியை இந்த உலகத்திலே அவர்கள் நடத்தினார்கள். மனிதர்களை மட்டுமல்ல, மிருகங்களையும் பறவைகளையும் பஞ்சபூதங்களையும் கூட நிர்வகிக்கும் ஒரு ஆற்றலை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு ஸ்பையாக, ஒரு உளவாளியாக ஹுதுஹுத் என்ற ஒரு பறவை காணப்பட்டது. தூரமான பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது திசையை அறிந்து கொள்வதற்காக, காலநிலையை அனுமானித்துக் கொள்வதற்காக, தண்ணீர் இருக்கும் இடங்களை மேல் இருந்து பூமியை நோட்டமிட்டு அந்த பறவை அடையாளப்படுத்தி சொல்லும். ஒரு நாள் ஃபகால மாலிய லா அரல் ஹுதுஹுத், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார்கள், அவர்களுடைய அந்த படையில் ஹுதுஹுத் என்ற பறவையை காணவில்லை. சொன்னார்கள், எனக்கு தேவைப்படும் நேரத்தில், உரிய நேரத்தில் அது சமூகமளிக்க தவறிவிட்டது. அது சமூகமளிக்காமைக்கான நியாயமான காரணத்தை சொல்ல தவறினால் நான் அதற்கு தண்டனை கொடுப்பேன். அந்த பறவை வருகிறது, வந்து சொன்னது, நபியே, நான் தாமதம் அடைந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? நான் யமன் பிரதேசத்தில் சபா என்ற கோத்திரத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு மகாராணியை நான் பார்த்துவிட்டு வந்திருக்கிறேன். அவர்கள் சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களை நோக்கி படையெடுத்து செல்ல வேண்டும் என்று அந்த பறவை தாமதம் அடைந்ததற்கான காரணத்தை சொல்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நீண்ட கால உளவாளி. ஆனால் அந்த நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், சொன்னார்கள், சனன்லுர் அஸதக்த அம் குன்த மினல் காதிபீன். தாமதமாகி வந்ததற்காக பொய் காரணத்தை நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாயா, அல்லது யதார்த்தத்தில் நடந்ததை சொல்கிறாயா என்று நான் ஆய்வு செய்து பார்த்து முடிவெடுத்துக் கொள்கிறேன் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டார். இந்த வசனம், இந்த கதை எமக்கு சொல்லித்தரும் பாடம் என்னவென்றால், ஒரு தகவல் எங்களோடு பரிமாறிக்கொள்ளப்படும் பொழுது, ஒரு செய்தி எமது காதுகளுக்கு வரும் பொழுது, அந்த செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முன்பதாக, நம்பிக்கை கொள்ள முன்பதாக, சமூகமயப்படுத்த முன்பதாக அந்த தகவலின் உண்மை தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த சம்பவத்தின் மூலம் அல்லாஹ் எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே ஒரு முஸ்லிம் ஒரு செய்தியை பிறரோடு பரிமாறிக்கொள்ள முன்பதாக, சமூகமயப்படுத்த முன்பதாக, முதலாவது அந்த செய்தியின் தகவலின் நம்பகத்தன்மையை, உண்மை தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நாம்
கடத்தும் இந்த செய்தியின் மூலம், சமூக மயப்படுத்த போகும் இந்த தகவலின் மூலம், ஊர் மக்களுக்கு நான் ஷேர் பண்ண நினைக்கும் இந்த செய்தியின் மூலம் சமூகத்தில் ஏற்பட போகும் நெகட்டிவ் இம்பாக்ட், எதிர்மறையான பாதிப்புகளும் தாக்கங்களும் என்ன என்பதனை நாங்கள் அனுமானித்து பார்க்க வேண்டும். சில நேரங்களில் செய்தி உண்மையாக கூட இருக்கலாம். உண்மையான செய்தியை கூட நாங்கள் சமூகத்திலே பரிமாறும் பொழுது, சமூகம் மயப்படுத்தும் பொழுது, அந்த செய்தியின் மூலம் ஒரு முஸ்லிம் மானபங்கப்படுத்தப்படலாம், ஒரு முஸ்லிமுடைய பிரைவசி அம்பலப்படுத்தப்படலாம், ஒரு யுவதி, ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்படலாம். ஒற்றுமையாக 20 வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் பிரிவினை ஏற்படலாம். ஒரு குடும்பம் சின்னாபின்னமாக்கப்பட்டு போகலாம். அமைதியாக ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு ஊரிலே குழப்பம் ஏற்படுத்தப்படலாம். ஒரு நாட்டில் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இடையில் இனக்கலவரம் தூண்டிவிடப்படலாம். ஒரு நாட்டில் உள்நாட்டு போர் கூட உண்டாக்கப்பட்டு விடலாம் நாம் பரிமாறும் ஒரு செய்தியின் மூலம். கண்ணியமானவர்களே, முதலாவது இஸ்லாம் நமக்கு சொன்னது, நீங்கள் பரிமாற நினைக்கும் செய்தியின் உண்மை தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது, நீங்கள் பரிமாறும் செய்தியின் மூலம் சமூகத்தில் ஏற்பட போகும் எதிர்மறையான தாக்கங்களும் பாதிப்புகளும் விபரீதங்களும் என்ன என்பதனை நீங்கள் கட்டாயம் அனுமானித்து பார்க்க வேண்டும், உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஓதப்பட்ட வசனத்திலே அல்லாஹ் இதனை எமக்கு சொல்கிறான். ஈமான் கொண்டவர்களே, இன்ஜாஅகும் ஃபாஸிகுன் பினபைன் ஃபதபையனு அன் துஸீபு கௌமன் பிஜஹாலா ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். நீங்கள் செய்தது ஒரே ஒரு தவறுதான். நீங்கள் பொய் சொல்ல வேண்டும், ஒரு முஸ்லிமை மானபங்கப்படுத்த வேண்டும், குடும்பத்தை பிரிக்க வேண்டும், ஊரை குழப்ப வேண்டும், இனக்கலவரம் ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து செய்யவில்லை, நீங்கள் நினைக்கவில்லை. நீங்கள் செய்தது ஒன்றே ஒன்றுதான். அந்த செய்தியை பரிமாறியது மட்டும்தான், ஷேர் பண்ணியது மட்டும்தான். அதன் மூலம் மிகப்பெரிய வெடிப்புகள் சமூகத்தில், நாட்டில், ஒரு ஊரில் ஏற்பட முடியும் என்று அல் குர்ஆன் எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அறியாமலேயே ஃபதுஸ்பிஹு அன் துஸீபு கௌமன் பிஜஹாலா, நீங்கள் அறியாமலேயே ஒரு சிலரை பாதிப்புக்கு உட்படுத்தி விடலாம் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஒரு சமூகத்தில் பரத்தப்படும் பொய்யான செய்திகளின் மூலம் தீர விசாரிக்காமல், பகுப்பாய்வு செய்யாமல், சமூகம் மயப்படுத்தும் செய்திகளின் மூலம், அந்த செய்திகளை நாங்களும் பேசி பரிமாறுவதன் மூலம் எப்படியான விபரீதம் சமூகத்தில் ஏற்படும் என்பதற்கு நபி அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையே மிக பெரும் ஆதாரம். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கற்பில் கலங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மதீனாவில் இருந்த முனாஃபிக்குகளும் யஹூதிகளும் யூதர்களும் நபி அவர்களுடைய குடும்பத்துக்கு எதிராக ஒரு விமர்சனத்தை, ஒரு கட்டுக்கதையை அவர்கள் அவிழ்த்து விட்டார்கள். ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டளவில் நபி அவர்கள் ஒரு யுத்தத்தை முடித்துக் கொண்டு திரும்பி வருகிறார்கள். இரவில் ஓரிடத்திலே தங்குகிறார்கள். அந்த பிரயாணத்தில் அன்னை ஆயிஷா அவர்களும் நபி அவர்களோடு காணப்பட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய வெளிவாசல் தேவைக்காக ஒதுக்குப்புறமாக சென்றார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா அமர்ந்திருந்த பல்லக்கை தூக்கி கொண்டு சஹாபாக்கள் போய்விட்டார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் நடுத்தெருவில் யாருமில்லாத ஒரு காட்டுப்பகுதியில் தனிமையாக விடப்பட்டார்கள். நபி அவர்களும் சஹாபாக்களும் அந்த இடத்தை தாண்டி போய்விட்டார்கள். கொஞ்ச நேரம் தாமதித்து சஃப்வான் இப்னு முஅத்தல் என்ற சஹாபி அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து அன்னை ஆயிஷா அவர்களை அடையாளம் கண்டுகொண்டு மிக கண்ணியமாக, மரியாதையாக அன்னை ஆயிஷா அவர்களை ஒட்டகத்தில் ஏற்றிக்கொண்டு
நபி அவர்களிடத்திலே வந்து பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்ந்தார்கள். அந்த நெடுதூர பயணம் முழுக்க அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு வார்த்தை கூட சஃப்வான் இப்னு முஅத்தல் என்னோடு பேசியதும் இல்லை. இந்த நிகழ்வை முனாஃபிக்குகள் இஸ்லாத்திற்கு எதிராக, நபி அவர்களுக்கு எதிராக ஒரு அபாண்டத்தை கட்டவிழ்த்து விட வேண்டும் என்பதற்காக, நபி அவர்களை உளவியல் ரீதியாக பலகீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களது மனைவியின் கற்பில் களங்கம் ஏற்படுத்தும் ஒரு புரளியை யூதர்களும் நயவஞ்சகர்களும் மதீனாவிலே கட்டவிழ்த்து விடுகிறார்கள். ஒரு கதை பரத்தப்படுகிறது. ஒரு இரவு முழுக்க ஒரு அந்நிய ஆணோடு ஆயிஷா அவர்கள் தனிமையில் இருந்திருக்கிறார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா, என்ன நடந்திருக்குமோ தெரியாது என்ற ஒரு கதையை முனாஃபிக்குகள் கட்டவிழ்த்து விட்டார். எமக்குரிய பாடம் என்னவென்றால், முனாஃபிக்குகளினால் உருவாக்கப்பட்ட, யூதர்களினால் பரத்தப்பட்ட இந்த செய்தியை கேட்டு செய்தியின் உண்மை தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ளாமல் இந்த செய்தியை பரத்துவதன் மூலம் நபி அவர்களுடைய குடும்பத்தில் ஏற்பட போகும் பாதிப்பை பற்றி, சமூகத்தில் ஏற்பட போகும் விபரீதங்களை பற்றி சிந்திக்காமல் 3 சஹாபாக்கள் இந்த அவதூறு வழக்கிலே மாட்டிக்கொண்டார்கள். செய்தியை உருவாக்கியவர்கள் யார்? செய்தியை கட்டமைத்தவர்கள் யார்? யாரை பற்றி பேசப்படுகிறது? யாருடைய குடும்பத்தின் மானம் பங்கப்படுத்தப்பட போகிறது என்று அவர்கள் எதனையும் பார்க்கவில்லை. 3 முஸ்லிம்களும் யூதர்களுடைய நயவஞ்சகர்களுடைய கருத்தை அவர்களும் பேச ஆரம்பித்து இந்த வழக்குக்குள்ளே அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். சாதாரணமான சஹாபாக்கள் அல்ல. ஹஸ்ஸான் இப்னு சாபித் பத்ருடைய சஹாபி, ஒரு பத்ரு சஹாபி ஹஸ்ஸான் இப்னு சாபித். மிஸ்தாஹ் இப்னு உசாசா பத்ரிலே கலந்து கொண்ட சஹாபி. ஹன்னா பின்த் ஜஹஷ் நபி அவர்களுடைய மனைவியின் சகோதரி, நபி அவர்களுடைய மதினி. இந்த 3 சஹாபாக்களும் அவர்களுடைய வாய்களினால் இந்த செய்தி பேசப்பட்டு இவர்களும் அந்த வழக்குக்குள்ளே அகப்பட்டு கொண்டார்கள். இவர்களாக விரும்பி பேசியது அல்ல, விரும்பி சொன்னது அல்ல. யூதர்களும் நயவஞ்சகர்களும் கட்டமைத்த ஒரு செய்தியை இவர்களும் பேசி அந்த வழக்குக்குள்ளே இவர்களும் மாட்டிக்கொண்டார்கள். இறுதியில் படுதூறு சுமத்தியதற்காக, அன்னை ஆயிஷாவுடைய கற்பில் அவதூறு சொன்னதற்காக இவர்களுக்கு 80 கசையடிகள் கொடுக்க வேண்டும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் ஆயத்தை இறக்கி அந்த 3 சஹாபாக்களுக்கு ஹத்து நிறைவேற்றப்பட்டதாக சஹீஹுல் புகாரியுடைய வரலாறு எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு தகவல் சமூகத்திலே பரிமாறப்படலாம். இன்று நாங்கள் சொல்கிறோமே, வைரலாக பேசப்படுகிறது. சமூக வலைத்தளங்களில் வைரலாக பகிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. முழு நாடும் பேசிக் கொண்டிருக்கிறது. ஊரில் எல்லோரும் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனால் ஒரு வதந்தி செய்தியாக மாட்டாது. ஒரு செய்தி உண்மையான செய்தியாகவும் மாற முடியாது. எல்லோரும் பேசலாம், முழு நாட்டு மக்களும் பேசலாம், முழு ஊர் மக்களும் பேசலாம். சமூக வலைத்தளங்களில் வைரலாக பகிரப்பட்டுக் கொண்டிருக்கலாம் என்பதனால் ஒரு செய்தி உண்மையாகிவிட முடியாது என்பதற்கு இது மிகப்பெரிய ஆதாரம். இமாம் ஹாஃபிஸ் இப்னு கஸீர் அவர்கள் தஃசீரிலே எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் அபு அய்யூப் அல் அன்சாரி அவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். வீட்டுக்கு வந்ததோடு அவர்களது மனைவி உம்மு அய்யூப் கேட்டார்கள், யா அபா அய்யூப் அலா தஸ்மஉ இலா மா யகூலுஹு الناس في ஆயிஷா, ஆயிஷாவை பற்றி மதீனத்து மக்கள் எல்லாம் மதீனாவெங்கும் பேசப்படுகிறதே, உங்களுக்கு கேள்விப்படலையா? ஹஜ்ரத் அபு அய்யூப் சொன்னார்கள், என் அருமை மனைவியே, ஹஜ்ரத் ஆயிஷாவை பற்றி மதீனாவில் பேசப்படும் இந்த கதை ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆயிஷாவுடைய இடத்தில் நீ இருந்திருந்தால் ஒரு தவறை நீ செய்திருப்பாயா என்று கேட்டார்கள். சொன்னார்கள், நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும், அதனை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஹஜ்ரத் அபூ அய்யூப் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி ஆயிஷா கைரும் மின்கி, உன்னை விட மிகச் சிறந்தவர்கள் தான் அன்னை ஆயிஷா அவர்கள். ஹஜ்ரத் அபூபக்கருடைய மகள், நபி அவர்களுடைய மனைவி.
அந்த ஆயிஷாவுடைய கற்பில் களங்கம் ஏற்படுத்தப்பட்டிருப்பது என்பது இது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு என்று ஹஜ்ரத் அபு அய்யூப் அவர்கள் தங்களது மனைவியை பார்த்து சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, எனவே ஒரு செய்தி பரிமாறப்பட முன்பதாக, ஷேர் பண்ணப்பட முன்பதாக, எமது காதுகளுக்கு வந்த செய்தியை சமூகமயப்படுத்த முன்பதாக இந்த இரண்டு விடயங்களை கட்டாயம் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். செய்தியின் உண்மை தன்மை என்ன, இந்த செய்தியால் சமூகத்தில் ஏற்பட போகும் பாதிப்புகள் என்ன? கண்ணியமானவர்களே, 2019 ஆண்டில் முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக பரத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கள், விமர்சனங்கள், வீண் பணிகளை கேட்டு கேட்டு நாங்கள் மனமுடைந்து போயிருந்தோம். எப்படியெல்லாம் கதை கட்டப்பட்டது, எப்படியெல்லாம் சமூக வலைத்தளங்களில் முஸ்லிம்களை பற்றியும் மதரசாக்களை பற்றியும் பள்ளி வாயில்களை பற்றியும் வீண் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தன. மஸ்ஜிதுகளிலே பயங்கரமான ஆயுதங்களா? இது தலைப்புச் செய்தி. சமூக வலைத்தளங்களில் முஸ்லிம்களின் பள்ளி வாயில்கள் ஆயுத கிடங்குகளாக பயன்படுத்தப்படுகின்றனவா? இது ஒரு தலைப்புச் செய்தி. பள்ளிகளிலே கிடைத்த ஆயுதங்கள் என்ன தெரியுமா? மஸ்ஜிதுகளில் ஜமாத்துக்கள் வரும், கந்தூரிகள் நடைபெறும். இஅ்திகாஃபுடைய காலத்தில் உணவு சமைப்பதற்கான ஏற்பாடுகள் இருக்கும். மரக்கறி வெட்ட ஒரு மேசை கத்தி இருக்கும், மீன் வெட்ட ஒரு வெட்டுக்கத்தி இருக்கும், விறகு வெட்ட ஒரு கோடாரி இருக்கும், மின்பரில் ஹுதுபா ஓத ஒரு அசா இருக்கும். ரமலான் காலத்தில் கஞ்சி பானை தூக்க ஒரு கீத்தல் பொல்லை இருக்கும். முஸ்லிம் பள்ளிகளில் இருந்த பயங்கரமான ஆயுதங்கள் இவைகள் தான். ஆனால் இந்த செய்தியின் உண்மை தன்மையை விளங்காமல், உண்மை தன்மையை ஆய்வு செய்யாமல் முழு நாட்டு மக்களும் இந்த செய்தியை பரிமாறிக்கொண்டார்கள். முஸ்லிம் சமூகம் ஒரு குற்றவாளி சமூகமாக நிறுத்தப்பட்டிருந்த காலத்தை நாங்கள் எவரும் மறந்திருக்க மாட்டோம். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறுமனே வணக்க வழிபாடுகளை பற்றி மட்டுமல்ல, ஊடக தர்மம் எப்படி இருக்க வேண்டும், மீடியா எத்திக்ஸ், ஊடகத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், ஒரு செய்தி பரிமாற்றம், தகவல் பரிமாற்றம் எப்படி நடைபெற வேண்டும் என்பதற்கான அடிப்படைகளை கூட எமது மார்க்கம் எமக்கு சொல்லி தந்திருக்கிறது. எனவே இஸ்லாம் எமக்கு சொல்லி தந்திருக்கும் இந்த தகவல் பரிமாற்ற ஒழுங்குகளை, விதிமுறைகளை கண்டிப்பாக எமது சமூக வாழ்க்கையிலும் நாங்கள் கடைபிடித்து மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செய்திகளை பரிமாறி அல்லாஹுடைய அன்புக்குரியவர்களாக மாறுவதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சிப்போமாக. அதற்கான மிகச் சிறந்த ஒழுக்கத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் யா அல்லாஹ் நீ எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. أما بعد فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين.
اللهم ارض عن ساداتنا الخلفاء الراشدين الأربعة أبي بكر الصديق رضي الله عنه، وعمر بن الخطاب رضي الله عنه، وعثمان بن عفان رضي الله عنه، وعلي بن أبي طالب رضي الله عنه، وعن سائر الصحابة رضوان الله عليهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين.